கிளிக் டு ஹிட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ரெண்டாவது ஒன் டே. ஸோ அதை பற்றின அனாலிசிஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டேயில் வந்து இந்தியா வந்து அவ்வளோ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. கிட்டத்தட்ட மேட்ச் வந்து வின்னுன்ற லெவலுக்கு போயிட்டு கடைசியில் வந்து டை ஆகிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து 14 பந்தில் ஒரு ரன் எடுக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து 6 அடிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஸோ தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து மேட்ச் வந்து டை ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வின் பண்ணால் தான் இந்த சீரீஸை வந்து வின் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து ஒரு ஆர்வத்தோடய கிளம்பினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாஸ் வந்து தோத்துட்டாங்க. ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி வழக்கம் போல் வந்து நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. பிரேமதாசா ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 35,000 கெப்பாசிட்டி வந்து இருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஸ்டேடியம் வந்து ஃபுல்லாச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமான ரசிகர்கள் தான் வந்திருந்தாங்க. ஆனால் ரெண்டாவது மேட்ச் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவும் கிட்டத்தட்ட வந்து 30,000+ ரசிகர்கள் வந்து அந்த ஸ்டேடியத்தை வந்து நிரப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து அவங்க ஒரு கொண்டாட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ வந்து ஒரு பேண்ட் வாத்தியம்லாம் வாசிச்சுக்கிட்டு ஸோ ரொம்பவே சிறப்பாக வந்து கிரிக்கெட்டை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ரீலங்கா மேலே ஒரு ஆர்வம் வச்சு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த ஸ்ரீலங்கா மொதல் பாலே வந்து சிராஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ மொதல் பாலே விக்கெட் எடுத்துட்டால் அந்த மேட்ச் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருந்திருக்கணும். ஆனால் இந்தியாவுக்கு சாதகமாக அமையலை. ஸோ அடுத்த விக்கெட்டுக்கு வந்த அவிஷ்கா ஃபெர்னாண்டோ அண்டு குஷால் மெண்டிஸ். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாங்க. 10 மினிட்ஸ் போன மேட்ச் நல்லா விளையாண்டாலும் இந்த மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ரெண்டாவது விக்கெட்டுக்கு வந்து 74 ரன்கள் வந்து இவங்க இந்த ஜோடியை வந்து சேர்த்துச்சு. ஸோ அவிஷ்கா ஃபெர்னாண்டோ வந்து 40 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்தார். அசலங்கா 25, லியாங்கே 12 அப்படின்ற மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்துட்டாங்க. ஸோ வந்து 200 ரன்கள் வந்து தாண்டுவாங்களா ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச்சில் வந்து எப்படி வந்து பின்வரிசை வீரர்கள் வந்து சிறப்பாக விளையாண்டாங்களோ அதே மாதிரி இந்த மேட்சும் வெள்ளாளகே வந்து சிறப்பாக விளையாண்டார். அவர் வந்து 39 ரன்கள் அடித்தார். ஸோ பின்வரிசை வீரர்கள் துணையோட வந்து ஸ்ரீலங்கா வந்து 240 ரன்கள் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்தியா பவுலிங்லேன்னு பார்த்தா வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து சிறப்பாக வந்து பவுலிங் போட்டிருந்தார். 3 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷ்தீப் சிங் வந்து 9 ஓவரில் 68 ரன் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கலை. ரோஹித் சர்மா கூட ஒரு 2 ஓவர் போட்டார். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்கில் வந்து கொஞ்சம் சுமாராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபீல்டிங்லேயும் வந்து நிறைய கொட்ட விட்டாங்க. கேட்சும் வந்து ஒரு 2-3 கேட்ச் வந்து விட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சுமாரான எஃபர்ட் தான் வந்து இந்தியா வந்து போட்டாங்க. ஸோ 241 ரன்கள் வந்து எடுத்தால் வெற்றி அப்படின்ற வந்து ஒரு இலக்கோட இது வந்து ஓரளவு ஈஸியான இலக்கு தான். ஸோ இந்த ஒரு பிச்சில் வந்து கடினமாக இருக்கலாம். பட் இந்தியாவோட கெப்பாசிட்டிக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து எளிதாக வந்து அடையக்கூடியது தான். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா அண்டு சுப்மன் கில். வழக்கம் போலவே ரோஹித் சர்மா தன்னோட பேட்டிங்கில் வந்து ருத்ரதாண்டம் ஆடினான்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து 6 ரன் பவுண்டரி துறையை 44 பந்துகளில் வந்து 64 ரன்கள் எடுத்தார். ஸோ இதே 44 பந்துகளில் சுப்மன் கில் வந்து 34 ரன்கள் தான் எடுத்தார். அடுத்து வந்த கோலி வந்து 14 ரன்லையும் அடுத்து வந்த சிவம் துபே வந்து டக் அவுட் ஆனார். ஸோ போன மேட்ச் தான் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரை வந்து ஏர்லியராக இறக்கி வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாங்க. இந்த மேட்ச்லையாவது ஸ்ரேயஸ் ஐயரே வந்து 4th டவுனில் வந்து இறக்கி விட்டுருக்கலாம். ஆனால் வந்து ஒரு பரீட்சத்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவம் துபே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா விளையாடுவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து சிவம் துபே இறக்கி விட்டுருந்தாங்க. பட் அவரும் வந்து போன மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் சொதப்பின மாதிரியே இந்த மேட்ச் வந்து சிவம் துபேவும் வந்து சொதப்பிட்டார். ஸோ அடுத்து வந்த வீரர்கள் வந்து அக்ஷர் பட்டேல் மட்டும்தான் 44 ரன்கள் எடுத்தார். கேஎல் ராகுல் அவர் வந்து டக் அவுட் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு ஒன்டேல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரு. ஸோ ரெண்டாவது பாலே வந்து அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போகணுமா அப்படின்றது என்னன்னு தெரில. ஏன்னா வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேண்டர்ஸே வந்து சிறப்பாக வந்து போட்டுட்ருக்காரு. அதான் 4 விக்கெட்டுகளை வந்து அவர் தான் எடுத்திருக்காரு. அப்படின்றக்கப்பா வந்து அவருக்கு வந்து எப்படி வந்து நம்ம விளையாடணும், ஒரு பந்தை பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு விளையாடணும். அப்படி இல்லாமல் வந்து ரெண்டாவது பந்தே வந்து ஒரு நல்ல ஷாட்டுக்கு போயிட்டு இன்சைட் ஏஜ் ஆகி போல்ட் ஆகிட்டார். ஸோ வந்து அவரும் வந்து டக் அவுட் ஆகிட்டார். அதுக்கடுத்து வந்து இந்தியாவுக்கு யார் வந்து கடைசியாக வந்து ரெகக்னைஸ்டு பேருன்னு பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் அண்டு வந்து அக்ஷர் பட்டேல் தான். அக்ஷர் பட்டேல் சிறப்பாக விளையாண்டான்னு சொல்லலாம். ஒரு மிஸ்டைம் ஷாட்டு. ஸோ அந்த மிஸ்டைம் ஷாட்னால வந்து 44 ரன்கள் வந்து அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து வாஷிங்டன் சுந்தர் அவரும் வந்து எவ்வளோ தூரம் வந்து டேலண்டர்ஸ் வச்சு எவ்வளோ தூரம் விளையாட முடியும் முடிஞ்ச அளவுக்கு அவர் எஃபர்ட்டை வந்து போட்டு பார்த்தாரு. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து சிறப்பாகவே போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவரும் வந்து தன்னோட விக்கெட்டில் இழந்துட்டார். ஸோ அடுத்து வந்த பின்வரிசை வீரர்கள் எவ்வளோ தூரம் விளையாடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங்,
அண்டு சிராஜ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அது வந்து டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோராக வந்து அமையலை. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு இந்தியா வந்து என்னென்ன மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்றத மெயின் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ். ஸோ இது எதுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயரே முன்னாடி இறக்கியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது போக வந்து மெயினாக ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிஸ்டேம் ஷாட்ஸு. பேட்ஸ்மேன் வந்து பவுலரோட பிரில்லியன்ஸ்னால அவுட் ஆகணும். ஸோ தன்னோட தவறுனால வந்து அவுட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நல்ல கிரிக்கெட்டருக்கு அழகு. ஸோ இந்தியாவோட பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே வந்து தவறான ஷாட் ஆட முற்பட்டு தான் வந்து மேக்ஸிமம் விக்கெட்டை வந்து எழுதுறாங்க. கேஎல் ராகுலாக இருக்கட்டும் தவறான ஷாட் விளையாடினாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மாவை கூட சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து எப்படி வந்து வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து ஒரு நல்லா ஆடிட்டு இருந்தவர் ஒரு மிஸ்டேம் ஷாட்டில் வந்துட்டு மேக்ஸ்வெல் கிட்ட போய் ஆட்டம் இழந்தாரோ, ஸோ அதே மாதிரி வந்து இந்த வேண்டர்சேகே பவுலிங்கில் வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டாரு. ஸோ அவரை வந்து ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட எஃபர்ட் போட்டு சிறப்பான ஸ்கோரே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பின்வரிசை வீரர்கள் வந்து இப்படி விளையாடுறாங்க அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக விளையாண்டுருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பவுலரோட மில்லியன்ஸில் நீங்கள் அவுட் ஆகிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட மிஸ்டேக்கில் வந்து நீங்கள் அவுட் ஆகிறது தான் இப்போ வந்து ஒரு குறையாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா 64 ரன்கள் அடித்தார். ஸோ இதன் மூலம் வந்துட்டு ராகுல் டிராவிட்டோட ஸ்கோரை வந்து பீட் பண்ணி இந்தியா சார்பில் வந்து அதிகபட்சமான ரன்கள் அடித்த வீரர்களில் ரோஹித் சர்மா வந்து 4th பிளேஸ்க்கு போனார். 10,831 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய விஷயம் தான். ஆனால் வந்து மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 32 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோற்றுட்டோம். 208 ரன்களுக்கு வந்து இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வேண்டர்சே அவர் வந்து 6 விக்கெட்டுகள் வந்து வீழ்த்தியிருக்காரு. எப்படி வந்து ஒரு 2008 மேட்ச்னு நினைக்கிறேன், கராச்சியில் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக வந்து அப்போ அறிமுகமான அஜந்தா மெண்டிஸ் அவர் வந்து அவரை பற்றி கிரிக்கெட் வேர்ல்டே ரொம்ப வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தது. அவர் வந்து ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து இந்தியாவோட விளையாடும் போது 13 ரன்களுக்கு 6 விக்கெட்டில் வந்து எடுத்து இந்தியாவே வந்து கிளாப்ஸ் பண்ணி அந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச்சுக்கு அப்புறம் இந்தளவுக்கு வந்து ஒரு மோசமாக ஒரு ஸ்பின்னர் பந்து வீச்சில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து ஆட்டம் இழந்தது இந்த மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எப்போ வந்து அந்த மாதிரி வந்து எப்படி அந்த அஜந்தா மெண்டிஸ்க்கு வந்து யாரும் அந்த பந்தை கணிக்க முடியாமல் எப்படி அவுட் ஆனாங்களோ, அதே மாதிரி இந்த வேண்டர்ஸே வந்து பந்தில் வந்துட்டு பந்தை வந்து கணிக்க முடியாமல் எல்லாருமே அவுட் ஆனாங்க. ஸோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் லைனப் கிட்ட வந்து இப்படி அவுட் ஆகிறது வந்து ஒரு சாம்பியன் சைடுக்கு வந்து அழகான்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்துட்டு வேர்ல்டு கப்பில் ஒரு ரன்னர் அப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமு. ஸோ கிட்டத்தட்ட இப்போவும் இருக்கிறது ஒரு கோர் டீம் தான். பும்ராவை தவிர பும்ரா, ஹர்திக் பாண்டியா அண்டு ஜடேஜா கூட வந்து ஓடிஐ டீமில் வந்து இருக்கிறாரா என்னன்னு தெரில. மெயின் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் வந்து இல்லை. ஸோ ஷமி வந்து காயத்தினால வெளியில் போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெயின் ஸ்குவாடில் தான் இப்போ இருக்கும். ஏன்னா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இருக்காங்க, கேஎல் ராகுல் இருக்கார், ரிஷப் பண்ட் இருக்கார், ஸோ முகமது சிராஜ் இருக்கிறாரு, பவுலிங்லேன்னு பார்த்தா குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு மெயின் ஸ்குவாடு தான் இருக்குது. அப்படி இருந்துமே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடை வந்து வின் பண்ண முடியலை அப்படின்னா வந்து இந்தியாவோட பொட்டன்ஷியல் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரீசெண்ட் மேட்சஸில் வந்து ரோஹித் சர்மா அடித்தாதான் இந்தியா வந்து ஏதாவது ஸ்கோர் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டானாலே இந்தியா வந்து அவ்வளோதான். எப்படி வந்து ஒரு 90s வந்து சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனால் அவுட் ஆனால் மேட்ச் முடிஞ்சதோ அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆனால் மேட்ச் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எறாவாக வந்துருச்சா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இந்தியன் டீம் வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ T20 வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸை வந்து ஓடிஐக்கு கொண்டு வராங்களா, அதனால தான் மிஸ்டேக்கா அப்படின்றது என்னன்னு தெரியல. ஏன்னா ஓடிஐயில் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ பவுலிங்லேன்னு பார்த்தா வந்துட்டு ஹர்ஷிப் சிங்கோட நடராஜன் நல்லாவே போட்டுருக்காரு, அவரை வந்து எடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்து யுஸ்வேந்திர சஹால் ஒரு ப்ராப்பர் லெக் ஸ்பின்னர், அவரையும் வந்து டீமில் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்றது தெரில. ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்தாங்க, ஆனால் மேட்சஸையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சீரீஸில் அவர் அப்படியே கழட்டி விட்டாங்க. இஷான் கிஷன் அது வந்து லோக்கல் மேட்சஸ் வந்து ஆடலை. ஸோ அவரோட ஆட்டிடியூடுக்காக அவர் வந்து மேட்சஸில் வந்து செலக்ட் பண்ணப்படலை, ஸ்குவாடில் வந்து செலக்ட் பண்ணப்படலை. ஸோ அவரை விட்டுடலாம். மற்றபடி வந்து சிறப்பான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சஹல் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும். அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து இருக்கிறாரு, அவர் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காரு, அவரை எடுக்கலாம். ஸோ ஆனால் வந்து சுப்மன் கில்லுக்கு மட்டும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுலேயும் வந்து ராகுல், அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு ஸோ அவர் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகுல் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக விளையாடுறதுன்றது தெரியல. ஸோ ராகுலுக்கு பதிலாக வந்து ரிஷப் பண்டே வந்து கீப்பராக போடலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஒரு சிறப்பாகவும் விளையாடுவார், ஒரு அதிரடியாகவும் விளையாடுவார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து ஓரளவு செட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். T20 தான் வந்து அவருக்கு பெருசாக வந்து செட் ஆகலை. பட் ஓடிஐயும் டெஸ்ட்டும் வந்து டெஸ்ட்டில் சூப்பராக விளையாடுவார். ஓடிஐயில் வந்து ஓரளவு நல்லா விளையாடுறதுக்கான திறன் வந்து அவருக்கு இருக்குது.
ஆட்டத்துக்கு சூரியகுமார் யாதவ் கூட வந்து ODI மேட்சஸில் வந்து சேர்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து குறைஞ்ச ரன்கள் அவுட் ஆயிடுறாரு, சிவம் துபேவும் குறைஞ்ச ரன்கள் அவுட் ஆயிடுறாரு, KL ராகுலும் குறைஞ்ச ரன்கள் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இந்த ஒரு 10 ரன்னோ 15 ரன்னோ ஸ்கை வந்தார்னா ஒரு 15 பால் 20 பாலில் ஒரு 35 ரன் கூட அடிச்சிருவார். ஸோ அவரே வந்து இந்த ஸ்கொயரில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல ரசிகர்களோட கருத்து வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஓடிஐயில் வந்து இன்னும் ப்ராப்பர் பேட்டிங் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து இன்னும் ஒரு T20 மோட்லேயே இருக்கிறாங்க. ஸோ ஓடிஐயில் வந்து எப்படி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை வந்து கம்பீர் கொடுக்கணும். ஏன்னா கம்பீர் வந்து ஒரு சிறந்த ஒரு ODI பிளேயர். ஸோ 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ப்ரெஷரான சுச்சுவேஷனில் 2 விக்கெட் போனதுக்கப்புறம் இந்தியா எப்படி வின் பண்ண போகிறாங்க, சச்சின் சேவாக் அவுட் ஆகிட்டாங்க ஏர்லியராகவே, இந்தியா எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் சிறப்பாக விளையாண்டு இந்தியா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஸ்பின்னர்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடணும் அப்படின்றத வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து டீமோட செலெக்ஷன்லேயும் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாமல் யார் வந்து நல்லா விளையாடுறாங்களோ அவங்கள மட்டும் எடுக்கணும் அப்படின்றத. ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து இன்னும் வந்து ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவில் வந்து ஒரு 3 ஒன் டே மேட்சஸ் இங்கிலாந்தோட மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஒன் டே மேட்சஸை மட்டும் வச்சு டீமை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா லோக்கல் மேட்சஸ்லேயும் வந்து எல்லாரையும் ஆட சொல்லி அவங்கள வந்து ஒரு செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு குட் பிளேயர்ஸை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து கொண்டு போகணும். ஒரு சிறப்பான ஒரு ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடுக்கிட்டே இப்படி விளையாடுறவங்க நாளைக்கு வந்து ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் எப்படி வந்து இந்தியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்புன்றது வந்து இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அதனால் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபின்றது பாகிஸ்தான் நடக்குது. பாகிஸ்தானில் இந்தியா போய் விளையாடுதா அப்படின்றது தெரியல. அடுத்து வந்து துபாயில் நடக்கும். துபாயில் வந்து பிச்சஸ்லாம் வந்து ஓரளவு வேறு மாதிரி இருக்கும். இந்தியன் பிச்சஸ்க்கும் துபாய் பிச்சஸ்க்கும் வந்து வேறு கண்டிஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்றது இவங்க வந்து எப்படி இந்த வர மேட்சஸில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சிறப்பான பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த ஒரு தவறெல்லாம் சரி செஞ்சு இந்தியா வந்து சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஸோ அதுக்கு வந்து இந்தியனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியா வந்து இன்னும் எப்படி விளையாண்டுருக்கலாம், என்னென்ன மாதிரி மிஸ்டேக் அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.